கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு காரியத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். இது கிறிஸ்மஸ் டைம். அதனால் உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி என்றாலே கிறிஸ்மஸோடைய கொண்டாட்டம், அதுக்குண்டான எல்லா காரியங்களும் ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கும். இந்த நாளிலே கிறிஸ்மஸ் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். கிறிஸ்மஸ் பற்றி, இயேசு பிறப்பு பற்றி, கிறிஸ்மஸ் உண்டான காலம், எப்பொழுது கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது என்பது குறித்து, கிறிஸ்மஸ் மரம் குறித்து, கிறிஸ்மஸ் தாத்தா குறித்து, இப்படி பல காரியங்கள், பல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்ப்பது இல்லை. நாம் வேறொரு காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால், இந்த டிசம்பர் 25 இயேசு பிறந்தார் அப்படிங்கிற இந்த கொண்டாட்டம் உலகத்திலேயே அதிகமான மனிதர்களால் அதிக நாடுகளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கொண்டாட்டம் நாள்தான் இந்த கிறிஸ்மஸ். பல கருத்துக்களும் இதை குறித்து உண்டு. இந்த கருத்து என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா, டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறக்கலை அப்படிங்கிற வீடியோக்களும் வரும். கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது என்கிற வீடியோக்களும் வரும். கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் அப்படிங்கிற வீடியோக்களும் வரும். ஆனால் நாம் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கான ஆதாரம் பைபிளில் இருக்கா அப்படிங்கிறத குறித்து சில காரியங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பைபிள் ஆதாரத்திலிருந்து இயேசு எப்பொழுது பிறந்தார், டிசம்பர் 25 என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கூடுமான வரை இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்திருப்பார்? அவர் எப்போ பிறந்திருப்பார். நாம் ஒரு நாளை நியமித்து நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல தப்பு இல்லை என்று சொல்வார்கள். நீங்கள் நல்லா கொண்டாடுங்க, நான் தப்பு என்று நான் சொல்ல வரல. ஆனால் அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. தெரிந்து கொள்ளாத காலத்தில் நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்போம். தெரிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் அது தெரிந்து கொள்வது நல்லது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி பரிசுத்த மாதா கருவுற்ற நாள். டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று காலண்டரில் நம்ம பார்த்துருப்போம். 2010 இருந்து இந்த காரியங்களை குறித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஏற்ற சில காரியங்களை ஆண்டவர் அதை காமிச்சு கொடுத்தாரு. அதை குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் 2-3 சாட்சிகளாலே உறுதிப்படும் சொல்லியிருக்கு. நீங்கள் தெரிந்து கொள்ளணும், மற்றவங்களுக்கும் அதை சொல்லணும் என்று நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்தா காலம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அது கஷ்டம் இல்லை. பொதுவான நம்முடைய பேச்சு கணக்கில் இருந்தும் வேதாகமத்தில் இருந்தும் ஒரு கணக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது பொதுவான ஒரு கணக்கு. இயேசு கிறிஸ்து
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிலுவையடிக்கப்படுகிறார். அது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி என்று சரித்திர புத்தகங்களிலே நம்மால் வாசிக்க முடியும். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இயேசு மரிக்கிறார். அவர் வாழ்ந்த காலம் எத்தனை? 33½ ஆண்டு. எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தார்? 3½ ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 30 வயதிலிருந்து 30 வயதிலே அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். 3½ வருஷம் ஊழியம் செய்தார். தீர்க்க தரிசனங்கள் அதை குறித்து சாட்சி சொல்லுது. இப்போ 33½ வயதில் அவர் மரிக்கிறாருன்னு சொன்னால், அது 33 வயது முடிஞ்சு 34 பிறந்திருக்கும். பாதியில் அவர் மரிச்சிருந்தார், சிலுவையில் மரிக்காரு. அப்படின்னா இவர் மரித்தது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அப்போ இவருடைய கடைசி பிறந்தநாள் எப்போ வந்திருக்கும்? இவர் 33 வயசில் மரித்ததுனால 6 மாதங்கள் பின்னோக்கி வந்தால் அவருடைய பிறந்த நாள் வந்திருக்கும். நான் சொல்ல புரியுது தானே? உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன்னா, 33 வயசில் அவர் மரிச்சிருக்காருன்னு சொன்னால், அவருக்கு 33 வயசு எப்போ முடிஞ்சிருக்கும்? 34 எப்போ பிறந்திருக்கும்? அப்படின்னா 33 வயசில் மரிச்சிருக்காரு. அதிலிருந்து 6 மாதங்கள் பின்னோக்கி வந்தால் எந்த மாதம் வருது? அக்டோபர் மாதம் வருது. அப்படின்னா இது பொதுவான கணக்கு. நான் உங்களுக்கு எந்த வேத ஆதாரத்தையும் நான் காமிக்கலை, வசனத்தை காமிக்கலை. இது பொதுவாக ஏப்ரல் மாதம் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்காருன்னு சொன்னால், 33 வருஷம் மரிச்சிருக்காருன்னு சொன்னால், நான் மறுபடியும் சொல்கிறேன் தான், அவர் பிறந்தது அக்டோபர் மாதமாக இருக்கும். இது ஒரு கணக்கு, பொதுவாக நம்ம பேச்சுள்ள கணக்கு. இன்னும் ஒரு கணக்கு, அது முழுக்க வேதத்திலிருந்து சொல்லப்பட போகிற கணக்கு. இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஆங்கில காலண்டரையும் எபிரேய காலண்டரையும் வச்சு பார்க்க போகிறோம். தமிழ் காலண்டரும் நம்முடைய ஆங்கில காலண்டரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தமிழ் மாதம் ஒரு 14-15ஆம் தேதியில் ஆங்கில மாதம் பிறக்கும். ஆங்கில மாதம் ஒரு 14-15 போன்ற தேதிகளில் தமிழ் மாதம் பிறக்கும். உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ தான் தமிழ் மாதம் பிறக்கு. இப்படித்தான் இந்த அமைப்பை கொண்டது தான் இந்த எபிரேய காலண்டரும் ஆங்கில காலண்டரும். இந்த காலண்டர் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாமே கூகுளில் எல்லாமே பார்க்கலாம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைபிள், சொல்லோவியம் அப்படிங்கிற ஒரு பைபிள். அந்த பைபிளில் இந்த 314வது பக்கத்தில் இந்த சொல்லோவியம் என்கிற பைபிள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காலண்டரை பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சொல்லோவியம் அப்படிங்கிற அந்த பைபிளில் 314ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எபிரேய காலண்டர், அதை நான் இப்போ அந்த காமிக்கிறேன். முதலாவது மாத கணக்கை நம்ம பார்த்துட்டு அடுத்து பைபிள் வசனத்துக்குள்ளக்க நம்ம போய் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த எபிரேயர் காலண்டர் மூலமாக ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். இயேசு எந்த மாதம் பிறந்தார் என்று நமக்கு குறிப்பு இல்லை. அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, பைபிளில் வாசிக்கிறோம். லூக்காவில் மரியாளுக்கு தேவதூதன் தோன்றி பேசும் பொழுது, உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி எலிசபெத்தினுடைய கணவர் சகரியா ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை பார்க்குறாரு, ஊழியம் செய்கிறாரு. இப்போ இதில் ஏதாவது ஒன்றை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது எந்த மாதம்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது மரியாள் இயேசு பிறந்த தேதி நமக்கு தெரியல, மரியாள் கருவுற்றது நமக்கு தெரியல,
ஆனால் காலண்டரில் டிசம்பர் 8ஆம் தேதி மரியாள் கருவுற்ற நாள்னு போட்டிருக்கு. அது கணக்குக்கு சரி வரலை. அப்போது பைபிளில் சொல்லப்படலை. இப்போது யோவானுடைய தாயார் கருவுற்ற மாதம் எதுன்னு நேரடியாக சொல்லப்படலை. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அந்த சகரியா இந்த தேவாலயத்தில் ஊழியம் செய்த காலத்தை நாம் கணக்கிட முடியும். அதுக்கு வசன ஆதாரங்கள் இருக்குது. நாம் இப்போ அந்த கணக்கில் இருந்து வந்தோம்னு சொன்னால் சகரியா ஊழியம் செய்த காலம், எந்த மாதம், அப்புறமா வீட்டுக்கு எப்போ வராரு, அப்புறமா அவங்க குழந்தை உண்டாகிறாங்க, குழந்தை உண்டாகி 6ஆவது மாதத்தில் மரியாள் குழந்தை உண்டாகிறாங்க, அதிலிருந்து 9ஆவது மாதம் 9 நாள் முடியும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த கணக்கை நம்ம கொண்டு வர முடியும். இப்போ அதுக்கு முன்பதாக எபிரேய காலண்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டினுடைய முதல் மாதம் என்ன மாதம்னா நிசான் மாதம். இந்த நிசான் மாதம் இது எப்படி வரும்னு சொன்னால், நமக்கு ஆங்கில காலண்டரும் தமிழ் காலண்டரும் எப்படி இருக்கிறதோ அது போல் வரும். ஜனவரி 15 தான் தை மாதம் பிறக்கும், பாதியில். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ இந்த மார்ச் மாதம் பாதி முடியும் பொழுது நிசான் மாதம் பிறக்கு அல்லது ஆபிப் மாதம் பிறக்கு. அப்போது ஏப்ரல் மாதம் பாதியில் அயர் மாதம் பிறக்கு. அப்போது நம்ம ஆங்கில மாதத்தினுடைய பிந்தின பகுதியும் அடுத்த மாதத்தினுடைய முந்தின பகுதியும் சேர்ந்தது அந்த எபிரேய மாதத்தினுடைய ஒரு மாதம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஃபுல்லாக மார்ச், இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்ச், இதிலிருந்து இங்கே வரைக்கும் ஏப்ரல் மாதம். நிசான் மாதம் எங்கே பிறகு அப்படின்னா மார்ச் பாதியிலிருந்து ஏப்ரல் பாதியில் முடியுது. நம்ம மாதத்துக்கும் அவங்களுடைய மாதத்துக்கும் உண்டான வித்தியாசம். இப்போது இதை வச்சு இப்போது சகரியா எந்த மாதம் தேவாலயத்தில் பணி செய்தார் என்பதை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். அதுக்குண்டான கணக்கை நம்ம இப்போ பார்க்க போவோம். தாவீது காலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு சில பிரச்சனைகள் யாருன்னு சொல்லி வந்தது. அப்போதான் தாவீது ராஜா ஒரு முடிவு பண்ணுறாரு. ஆரோனுடைய 4 குமாரர்கள் 2 பேர் இறந்துருந்தாங்க, 2 பேர் இருக்காங்க. அதை ஒருத்தருடைய சந்ததி அதிகமாக இருக்காங்க, ஒருத்தர் சந்ததி கம்மியாக இருக்காங்க. அதை ஒரு சந்ததி 16ஆகவும் இன்னொரு சந்ததி 8ஆகவும் ஒவ்வொட்ட 24 அப்படின்னு சொல்லி 24 வகையாக பிரிக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 19வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இது தெரியும். நான் காண்பிக்கிறது சொல்லோவியம் என்கிற பைபிளில் இருந்து இந்த குறிப்பை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். இந்த குறிப்பு இந்த காரியங்களை 2010 நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நோட்டீஸ் மாதிரி அடித்து கொடுப்பேன். இந்த முறை இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 19 வரைக்கும் வாசிப்பீங்க. ஆனால் எத்தனை பேர் யோசிங்க அப்படின்னு தெரியாது. அந்த 24 குழுவாக பிரிக்கிறாரு. சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. இங்கே நான் சொன்ன வேதப்பகுதியில் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் யார் யார் எந்தெந்த பேர் வெளியில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அந்த மோசேயினுடைய சந்ததியை 24 குழுவாக பிரித்து 24 குழுவையும் ஒரு வருஷத்தில் ஊழியம் செய்யணும்னு சொல்லி வைக்கிறாங்க. அதாவது 12 மாதத்தில் 24 குழுக்கள் வேலை செய்யணும். அதாவது ஒரு குழுவுக்கு 2 வாரம் வரும். 2 குழு சேர்ந்து ஒரு மாதத்தை முடிப்பாங்க. அப்படின்னா 24 குழுக்கள் சேர்ந்து ஒரு ஆண்டு கணக்கை முடிப்பாங்க. சரி, இப்போது இது யாருக்கு எத்தனாவது சீட்டு வருது, யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதம் வேலை பார்க்குறாங்க, ஊழியம் பார்க்குறாங்க அப்படிங்கிற கணக்கை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம்.
இப்போது அந்த பைபிளில் காமிச்சேன் இல்லையா அந்த வரிசை, அதை நான் டைரியில் எழுதி ஒவ்வொரு குழுவிலையும் 2 வகையார். நிசான் மாதத்தில் 2 குழு ஊழியம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வித்தியாசம் இருக்கிறதுக்காக வேறு கலரில் போட்டிருக்கேன். இவங்க 1 மாதம் கருப்பு, இந்த 1 மாதம், இவங்க 2 1 மாதம், இவங்க 1 மாதம், இப்படி. இப்போது அபியா இப்போ லூக்காவில் வாசித்து பார்த்தோம்னா லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கு, இப்போது கவனிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் கவனிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. இப்போ இந்த சகரியா எந்த வகுப்பை சார்ந்தவர்? அபியா வகுப்பை சார்ந்தவர். இப்போ அந்த அபியா வகுப்பார் எங்கே வராங்க பாருங்க, இந்த இருக்கு அபியா வகுப்பார் 8வது இடத்துல வராங்க. இப்போ இந்த 8வது இடத்துல அபியா வகுப்பார் வராங்க. இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தம்மூஸ் மாதம் 2வது பகுதி, ஓகேவா? தம்மூஸ் மாதம் 2வது பகுதி. இப்போ நம்ம கணக்குக்கு வந்தோம்னா ஜூலை மாதம் கணக்கு வருது. ஜூலை மாதம் 1வது பகுதி. நான் மேலேருந்தே நான் கணக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு மாதம் எங்கே, நமக்கு எப்போ இங்கே ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தம்மூஸ் மாதம் அவங்களுக்கு 2வது பகுதி, 8வது குழுவாக வராரு. நமக்கு ஜூலை மாதம் 1 பகுதி. அப்படின்னா ஜூலை ஒரு 15ஆம் தேதியோட அவருக்கு வந்து ஊழியம் முடியும். ஊழியம் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பிறகு ஜூலை மாதம் பிந்தின பகுதி 15க்கு மேலே யார் கருவுறாங்க அப்படின்னு சொன்னால் எலிசபெத்து குழந்தை உண்டாகிறாங்க. குழந்தை உண்டாகி அதிலிருந்து 6 மாதம் ஆகும் பொழுது மரியாள் குழந்தை உண்டாகிறாங்க. இப்போ இதிலிருந்து மரியாள் குழந்தை உண்டாகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்தீங்கன்னா 6வது மாதம் எங்கே வருதுன்னா டிசம்பர் மாதம் கடைசியில் வரும், பிந்தின பகுதியில் வரும் 6வது மாதம். அப்போது இந்த தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்ன மாதம் எந்த மாதம்னா டிசம்பர் மாதத்தில் வந்து வருது. நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப விளக்கமாக சொன்னால் ரொம்ப நேரமாயிட்டு, அதனால் நான் சுருக்கமாக 2வது வீடியோ போட்டிருக்கிறேன். வருது டிசம்பர் மாதத்தில் தான் மரியாள் குழந்தை உண்டாகிறாங்க. சரி, இப்போ டிசம்பர் மாதத்தில் மரியாள் குழந்தை உண்டாகிறாங்கன்னா இயேசு எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னு சொன்னால் அதில் இருந்து 9 மாதம் 9 நாள் அதான் கணக்கு. இப்போ எபிரேய காண்ற கணக்கின்படியும் ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான். அதேமாரி மருத்துவர்களுடைய கர்ப்பகால கணக்கும் ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான். ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்னா 9 மாதமும் 9 நாளும் இருக்கும். அப்போது இந்த 9 மாதம் 9 நாள் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம்னா இந்த டிசம்பர் மாதத்தில் குழந்தை உண்டாகிறாங்க இல்லையா? இப்போது இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் மாதத்தில் போய் நிற்கும். அக்டோபர் மாதத்தில் முதல் வாரம் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ அங்கே போய் நிற்கும். இப்போது நாம் எல்லாருமே சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தார்? 3.5 வருஷம். எத்தனை வருஷம் மொத்தமாக வாழ்ந்திருக்காரு? 33 ஆண்டு. அப்போது 33 + ½ ஆண்டு. அந்த இயேசு மரித்தது எப்போ? சரித்திரம்லாம் எல்லாமே சொல்லுது, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதிலிருந்து 6 மாதம் பின்னாடி வந்தோம்னா அவருடைய கடைசி பிறந்த நாளை நாம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கடைசி பிறந்த நாள் அது எப்போ வரும்? அக்டோபர் 3 அந்த தேதியை வந்து காண்பிக்கும். அக்டோபர் 3லாம் அவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து 6 மாதம் தாண்டுனா
அவருடைய சிலுவையில் மரித்த நாள். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஜூலை மாதம் முந்தின பகுதி பகுதியில் சகரியாவின் ஊழிய நாட்கள். ஜூலை மாதம் பிந்தின பகுதியில் எலிசபெத்து கர்ப்பம் அடைகிறாங்க. அதிலிருந்து 6வது மாதம் மரியாள் குழந்தை உண்டாகிறாங்க. அதுதான் டிசம்பர் கடைசி வருது. நாட்கள் என்ன பார்த்தா உங்களுக்கு புரியும். இதிலிருந்து 9 மாதம் 9 நாள் அப்படியே நம்ம கணக்கு பண்ணி வந்தோம்னு சொன்னால் அது எங்கே வரும்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரும். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பெரிய காரியம், டிசம்பர் 24 அல்லது 25 அதில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி அல்ல, மரியாள் கருவுற்ற நாள். அதாவது இயேசு பசுத்தாவினாலே மரியாளுடைய வயிற்றிலே உருவான நாள். அதைத்தான் நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இயேசு பிறந்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ அந்த முதல் வாரத்தில் வரும். இதுதான் பைபிளில் இருந்து நாம் காண்பிக்கக்கூடிய கணக்கு. மற்றபடி நிறைய பேர் கணக்கு சொல்கிறாங்க, ஆதாரங்கள் இல்லாமல் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆதாரபூர்வமான கணக்குகளை பைபிள் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ, நன்றி.